paper folding method use பண்ணி protractor வந்து நம்ம பேப்பர்ல வந்து draw பண்ண போறோம். So protractor வந்து it is used to measure and draw various angles நமக்கு தெரியும். So உங்களோட protractor நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா outer scale இருக்கும். So outer scale reading நீங்க பார்த்தீங்கன்னா 0 to 180 இருக்கும். அதே மாதிரி inner scale reading இருக்கும் which is 0 to 180. இங்க சென்டர்ல இருக்கிற இந்த பாயிண்ட்ல இருந்தா நீங்க மெஷர் பண்ணுவீங்க. So இதே protractor தான் வந்து நம்ம paper folding methodல நம்ம பேப்பர்ல draw பண்ண போறோம். Step 1 பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. Then compass of any measurement. Radius நீங்க பார்த்தீங்கன்னா 3 cm, 4 cm உங்களோட wish. நான் வந்து 6 cm எடுத்து மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். So இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு circle வந்து first draw பண்ண போறோம். So circle draw பண்ணுறதுக்கு உங்களோட மெட்டல் டிப்பை எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். மெட்டல் டிப்பை நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. அதே பிளேஸ்லேயே வச்சு தான் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டல் டிப் எக்ஸாக்டாக நம்ம இனிஷியலாக எந்த பிளேஸில் வச்சுருந்தோமோ அதே பிளேஸில் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். நான் எடுத்துருக்க ரேடியஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 6 cm. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அவுட்டர் லைன் இந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஸோ சிசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த சைடு வேணால் வச்சு நீங்கள் வந்து ஹாஃபாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள் கிடைக்கணும். ஸோ ஹாஃபாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ் அந்த பர்டிகுலர் லைனில் இருந்து நம்ம வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா வில் கெட் அ செமி சர்க்கிள். ஜஸ்ட் நம்ம ஹாஃபாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ தட் வில் கெட் செமி சர்க்கிள். இந்த பர்டிகுலர் லைனில் நீங்கள் ஒரு க்ரீஸ் இந்த லைனில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எக்ஸாக்டாக ஹாஃப் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு செமி சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 2 செமி சர்க்கிள் இதை 2 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம ஒரு பார்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ரொட்ராக்டர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா கீழே இருக்க இந்த பேஸ் லைன் இந்த பர்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா 0 180 இதுதான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்டர் ஸ்கேல் எடுத்திங்கன்னா இங்கே 0லேருந்து இங்கே இந்த எண்ட் வந்து 180 இருக்கும். இன்னர் ஸ்கேல் எடுத்திங்கன்னா இந்த சைடு வந்து 0 இருக்கும், இந்த சைடு வந்து 180 இருக்கும். யுவர் விஷ், நீங்கள் எது வேணால் நீங்கள் பேப்பரில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் லைனுக்காக நான் இங்கே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த 0 180 மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ் லைன் தெரியணுன்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்னர் ஸ்கேல் ரீடிங் எடுக்கிற மாதிரி இந்த சைடு 0வும் இந்த சைடு 180 மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், இது வந்து 0, இந்த சைடு வந்து 180 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 180 டிகிரி. ஸோ இந்த 180 டிகிரியை வந்து ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணிங்க. ஸோ பை 2, ஹாஃப்ன்றது வந்து 1/2. ஸோ நீங்கள் பை 2 பண்ணிங்கன்னா கட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் லைன் தான் வில் கெட் 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரி தான் இந்த பேப்பர் கட்டில் இருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலும் எக்ஸாக்ட் ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கணும் 90 டிகிரி. ஸோ நம்ம வந்து ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லைன் தான் 90 டிகிரி. ஏன் 90 டிகிரின்னு பார்த்தோம். ஸோ இந்த 180ல் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 90 டிகிரி. ஸோ உங்களோட ப்ரொட்ராக்டர்லையும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் நம்மளோட பேப்பர் இதுலேயும் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணி இது வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரின்னு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் லைனை தான் வந்து 19 மார்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த டிவைட் பண்ணிருக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. ஸோ 90 + 90 180 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்டார் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 90 டிகிரி. பிகாஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஒரு ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். ஸோ இந்த ஹாஃப் 90 டிகிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 90யை வந்து 3 ஃபோல்டிங்ஸாக ஈக்குவலாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்டர் வந்து 90 டிகிரி. நம்ம சொல்லியிருந்தோம் ஈச் இந்த ஹாஃபும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான். இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக எக்ஸாக்டாக 90 டிகிரி மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 90 டிகிரியை வந்து 3 பார்ட்ஸ், 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பார்ட் 90யை தான் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஈச் ஒன்றுமே நீங்கள் என்ன சொல்வீங்க 30 30 30. ஸோ 30 + 30 + 30 ஈக்குவல்ஸ் 90. ஸோ 3 ஈக்குவலாக வந்து நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 90 மாதிரி ஒரு பார்ட் ஆகிடும். இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக எப்படி டிவைட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கோன் மாதிரி ரொட்டேட் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. பட் ரொட்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு க்ரீஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிடாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை தான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னோம். கோன் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும், ஈக்குவலாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ நம்ம கோன் மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த கோன் மாதிரி நீங்கள் வச்சாலும் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 1 2 அதே மாதிரி வெளியில் ஒரு அவுட்டர் பாருங்கள் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு சொன்னோம். இந்த இடத்த ப்ராப்பராக வந்து இந்த கார்னரை வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணுற போகிறனால இதை ப்ராப்பராக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் கரெக்டாக எக்ஸாக்டாக, பிகாஸ் நம்ம அப்போ தான் மார்க் பண்ண முடியும். இதை ப்ராப்பராக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஈச் 90லையுமே வந்து 3 கட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈச் 90, இது ஒரு 90ன்னு சொன்னோம். ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்டர், இது ஒரு செக்டர், இது ஒரு செக்டர், 3 ஈக்குவலாக. ஸோ 30, இது ஒரு 30, இது ஒரு 30, டோட்டல் 90 இருக்கும். ஸோ இந்த சைடும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 90 இருக்கும். ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். பட் ரீடிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது. ஈச் ஒன்று 30 30 நம்ம சொன்னோம். ஸோ 30 கூட ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா 60, 60 கூட ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா 90, 90 கூட ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா 120, 120 கூட ஒரு 30 ஆட் பண்ணிங்கன்னா 150, 150 கூட ஒரு 30 ஆட் பண்ணால் எக்ஸாக்டாக பாருங்கள் 180 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ட்ரா பண்ணி 30, 60, 120, 150 வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த கோன் ஃபோல்ட் பண்ணியிருந்தீங்க பாருங்கள், அதே மாதிரி சைடே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருந்தால் நம்ம வந்து 30, 60, 90, 120, 150, 180 ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஈச் செக்டருமே பார்த்தீங்கன்னா விச் இஸ் 30 டிகிரி நமக்கு தெரியும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பர்டிகுலர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஈச் 30 டிகிரி. பர்டிகுலர் பார்ட் 13 நம்ம சொன்னோம். இதுக்கு முன்னாடி ஃபோல்ட் பண்ண மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இதுக்கும் வந்து ஒரு 3 ஃபோல்டிங், இதையும் வந்து அகெயின் ஒரு கோன் மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. 3 ஈக்குவல் பார்ட்ஸ், இது ஒரு 30, இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது, ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 30, அதை தான் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஈச் ஒன்மே 10, 10 + 10 + 10 which is 30. நீ மார்க் பண்ண போகிற ஈச் இதுவுமே எப்படி இருக்கும், 10ஆக இருக்கும். ஸோ கோன் மாதிரி தான் மறுபடியும் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபிக்ஸ்டு ஒன். இதையும் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணனே ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபோல்டிங் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் மார்க் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்கேல் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் நல்லா தெரியணும். நெக்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க.
நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம எடுத்திருந்த செக்டர் வந்து 30, எவ்ரி 30 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எவ்ரி 30லையுமே பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ 30ல் பாருங்கள் 3 பார்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வச்சுட்டு இதில் ஒரு 3 லைன்ஸ் வரும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கும். இதுவும் 3 ஈக்குவல் பார்ட்ஸ், இங்கேயும் 3 ஈக்குவல் பார்ட்ஸ், இங்கேயும் 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இதுக்கு எப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ண நம்ம சொல்லியிருந்தோம் 30க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஈக்குவல் பார்ட்ஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். ஸோ ஈச் ஒன்மே 10, 10 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 0 அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் 10, 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50. ஸோ இந்த மாதிரி 10, 10 நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரீடிங் எழுதணும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரொட்ராக்டர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அந்த பேப்பர் ஃபோல்டிங் ப்ரொட்ராக்டர் பாருங்கள், பாக்ஸில் இருக்க ப்ரொட்ராக்டர் இது ரெண்டும் பாருங்கள். 0 to 180 நம்ம இன்னர் ஸ்கேல் ரீடிங் மாதிரி தான் எடுத்திருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட எண்ணில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.